கேள்வி 4. தன் மிருக ஜீவன்கள் தங்க கொட்டாரங்களை கட்டியவன் யார்? ஏசா, ஈசாக்கு, தாவீது, யாக்கோபு. சரியான விடை யாக்கோபு. வசன இருப்பிடம் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 5. வெள்ளாண்மை பிரியனாயிருந்த ஒரு ராஜா யார்? உரியா, உசியா, யோசியா, ஓசியா. சரியான விடை உசியா. வசன இருப்பிடம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி 6. பெலிஸ்தரின் வெள்ளாண்மையை சுட்டெரித்து போட்ட நியாயாதிபதி யார்? சாமுவேல், சிம்சோன், சிமியோன், கிதியோன். சரியான விடை சிம்சோன். வசன இருப்பிடம் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி 7. சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை கற்று நிச்சயித்து கொண்டவன் யார்? தீமோத்தேயு, பவுல், சாலமோன், தாவீது. சரியான விடை தீமோத்தேயு. வசன இருப்பிடம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி 8. பாவ மன்னிப்பு பெற்ற பின் சுகம் பெற்றவன் யார்? குருடன், சப்பானி, திமிர்வாதக்காரன், செவிடன். சரியான விடை திமிர்வாதக்காரன். வசன இருப்பிடம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள் வரை. கேள்வி 9. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று என்றது யார்? யோபு, தாவீது, சவுல், நோவா. சரியான விடை யோபு. வசன இருப்பிடம் யோபு 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 10. சுரமண்டலக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் இறங்கி தீர்க்க தரிசனம் உரைத்தவன் யார்? தாவீது, சவுல், எலியா, எலிசா. சரியான விடை எலிசா. வசன இருப்பிடம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி 11. சுரமண்டலம் வாசித்து பொல்லாத ஆவியை துரத்தினவன் யார்? எலியா, தாவீது,